எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓ ஆயிட்டே இருக்கீங்கன்னு பயப்படுறாங்க. இல்லைங்க சார், பதில் சொல்லு. நீ என்ன பண்ற சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா பதில் சொல்லலாம். பதில் சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்லு நான் கேப் கொடுத்தா தானே சொல்ல முடியும். மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இப்போ எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? 9:30 10 வரையும் படிப்பேன் சார். 6 o'clockல இருந்தா ஈவினிங். சார் அவன் போய் சொல்றான் சார். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. போய் சொல்றான் சார். 10 o'clock வரலாம் படிக்க மாட்டான் சார். சீரியல் பார்த்தோம்னா உட்காந்து பாப்பான் சார். புக்கை விரிச்சு வச்சுக்குவான். நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? என்னடா புத்தலாட்டாதே. இந்த ஷோல நீங்க உண்மையா என்ன பேசணும்னு வந்தீங்க தம்பி? ரொம்ப அடிக்கிறாங்க சார், கொஞ்சம் ரொம்ப அடிக்கிறாங்க சார். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். 6:30 வருவேன் சார். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 o'clockல என்னாச்சும் படிக்க சொல்லலாம் சார். இந்த உடனே புக் எடுக்க சொல்லிடுவாங்க சார். நியாயமா? அப்புறம் 3 o'clock அலாம் வச்சு எந்திரிக்க சொல்றாங்க சார். 3 o'clock 3 o'clock எந்திரிக்க சொல்றாங்க. ஏன் அடிக்கிறீங்க? சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. நம்ம அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் சார். படிக்கல மார்க் நம்ம நினைச்ச மார்க் வரலைங்கள கோவம் வருதுல்ல சார். சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடிச்சுட்டு என்ன சார், இந்த தடவை பெல்ட்டே பிஞ்சு போச்சு சார். கொஞ்சம் அடிச்சுட்டு என்ன சார் ரொம்பவே. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார். எப்ப ரொம்ப அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் தான் சார். சரி அண்ணா இந்த முறை மாட்டுவான். அமைதியா யோசிச்சு பாருங்க. அவன் எப்பையில இருந்து குறைய ஆரம்பிச்சிட்டான்? இப்பதான் சார். எப்பையில இருந்து? இப்போ 9th இருந்து தான் சார். நீங்க மார்க்கா சொல்லு. நீங்க எப்பையில இருந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சீங்க? 9th இருந்து. எப்பையில இருந்து அவன் மார்க் குறைய ஆரம்பிச்சது? 9th இருந்து. இப்ப அவனை நான் வந்து உங்க மைக்க கீழே இறக்குங்க அவனை பேச விடுங்கன்னு சொன்னக்கான ரீசன் அவன் பேசல குரல் ஒடுங்குது. இல்லப்பா விடங்குது அப்படி நடுங்கி பேசுறான். ஆக்சுவலா இந்த நடுக்கம் இருக்குல்ல, இது இன்டெலிஜென்ஸோட தொடர்புடையது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஒடுங்க இன்ஃபீரியரா ஃபீல் ஆக தனியால யோசிக்க அவன் அறிவு மழுங்கிட்டே வரும். இது தெரியாம ஓவரா நீங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு என்ஜாய் பண்றப்ப மனைவியிடம் இருந்து ஒரு போனே உங்களுக்கு தொந்தரவா இருக்கு இல்லையா, டிஸ்டர்பிங்கா இருக்கு இல்லையா? ஆனா இதுவே டிஸ்டர்பன்ஸ்னா நீங்க எங்க இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்களா, வண்டிக்கு ஏதாவது ஆச்சா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சான்னு ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டே வீட்டுல தனியா உட்கார்ந்து இருக்குது. அது எவ்வளவு பெரிய தொந்தரவு. நீங்க கொடுக்குற இந்த தொந்தரவு இதை விட பல மடங்கு பெரிய தொந்தரவு.